கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கும் ஒரு கொஷின் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆகவே இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற கொஷின் வந்து கொஷின் 8. உங்களுக்கு நான் பேசுகிறதுல எதுவும் டிலே இருக்குமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு லெக் ஆகி வருமாக இருந்தால் எனக்கு செட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் போடுங்க. தயவு செஞ்சு எனக்கு யாரும் ஃபோன் பண்ணிடாதீங்க இப்போ, ஏன்னா ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது கால் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். சரி தானே? நம்ம கால் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. சரி தானே? வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. கால் எதுவும் பண்ண வேணாம். ஓகே ரைட். அப்போ ஓகே, இயந்திரம் ஒன்று இயங்குவதற்கு அவசியமான இயந்திர பாகம் ஒன்று உருவில் காணப்படுகின்றது. சரிதானே? ரைட். அப்போ உண்மையா இங்க என்னத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது என்னத்தை இங்க காட்டியிருக்கிறாங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன காட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு? பேசணும் பிள்ளைகள், கட்டாயம் பேசணும். பேசினா தான் விளங்கும். என்னது? ரைட், கார்பியூரேட்டர். ரைட். அப்போ இந்த சிஸ்டம் தொடர்பாக நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பாடத்துக்கு போவோம். ஏன்னா ஆன்சரை மட்டும் சொல்லி உங்களுக்கு பிரயோசனம் இருக்காது. அதனால ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லிட்டு நான் போகிறேன். ரைட். அதாவது நேரத்தை நாங்கள் பார்த்தோம். அதாவது என்ஜினுக்கு துணை நிற்கும் தொகுதிகளில் பிரதானமாக இருக்கிறது வந்து எத்தனைன்னு சொன்னால் 4 தொகுதிகள். அந்த 4 தொகுதிகளில் ஒன்று தான் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். அதாவது எரிபொருளை என்ஜினுக்கு வழங்குகின்ற தொகுதியினுடைய பெயர் வந்து ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். இந்த ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் வந்து எத்தனை வகையான ஃபியூல் ஃபீட் சிஸ்டம்னு சொன்னால் 2 வகையான ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் ஒரு என்ஜினில் பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது என்னதுன்னு சொன்னால் பெட்ரோல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம், இன்னொன்று டீசல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். சரிதானே? ரைட். அப்போ முதலாவது நாங்கள் டீசல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டத்தை பற்றி பார்த்துருவோம். சரிதானே? இப்போ ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ அதில் உள்ள சம்மரியத்தை நான் சொல்ல போகிறேன். கட்டாயம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒரு எரிபொருள் தாங்கி இருக்கும். இந்த எரிபொருள் தாங்கி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் குரோமியம் பூசப்பட்ட ஒரு மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்கும். சரிதானே? இது ஒரு உலோகம் தான். இந்த உலோகத்தின் மீது என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் குரோமியம் பூசியிருப்பாங்க. குரோமியம் பூசுறதுனால என்ன அனுகூலம் அப்படின்னு சொன்னால் துருப்பிடிக்கும் ஆற்றல் வந்து குறைகிறது. அதே மாதிரி இந்த ஃபியூல் டேங்க்ல திணறு தட்டுக்கள் வைத்திருப்பார்கள். என்னது? திணறு தட்டுக்கள். இதுக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பிள்ளைகள் பஃபிள் பிளேட்ஸ். பஃபிள் பிளேட்ஸ். சரிதானே? இந்த திணறு தட்டுக்களினுடைய நோக்கம் என்னது அப்படின்னு சொன்னா, அதாவது விரைப்புத்தன்மையை அதிகரிப்பதற்கும் கீழ்ப்பகுதியில் ஒரு அந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா விடுவதற்கு இதுல ஒரு ஓகே கவனிப்பேன். நான் பேசுறதுல பேசுறதுல கிளியரா மெசேஜ் போட்டுருங்க. இப்போ காணிங்க இதில் ஒரு ட்ரெயினர் வழியாக ஒரு பம்பி மூலமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த செகண்ட் அமைப்பு என்னது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அமைப்பு என்ன செய்யும் அடர்த்தி நீரின் விட குறைவு. ஆகவே இந்த சேம்பர் வழியாக நகரும் பொழுது நீரினுடைய அடர்த்தி கூடுறதன் காரணமாக நீர் வந்து அடிப்பகுதியில வந்து நிற்கும். டீசல் வந்து மேற்பகுதியில என்ன செய்யும்னா அடுத்த சேம்பருக்கு நகர்ந்து போகும். அடுத்த சேம்பர்ல ஒரு வடிதாள் ஒன்று காணப்படும். அந்த வடிதாள் காணப்படுறதன் காரணமாக அந்த வடிதாளினூடாக
டீசல்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய துணிக்கைகள் வந்து அகற்றப்பட்டு இது சுத்திகரிக்கப்படும். ஆகவே இந்த அமைப்புக்கு பெயர் தான் நாங்க சொல்லுவோம் செகண்டரி ஃபில்டர். என்னது? செகண்டரி ஃபில்டர். செகண்டரி ஃபில்டருக்கு தமிழ் பெயர் நாங்க சொல்லுவோம் துணை வடி. என்ன பெயர் சொல்லுவோம்? துணை வடி. அப்போ ஒரு செகண்டரி ஃபில்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா போன முறை எக்ஸாம் பேப்பர்ல 2025 எக்ஸாம் பேப்பர்ல சரிதானே இந்த செகண்டரி ஃபில்டர் சம்பந்தமா தான் உங்களுக்கு கேள்வி வந்தது. சரிதானே? எது சம்பந்தமா கேள்வி வந்ததுன்னு சொன்னா செகண்டரி ஃபில்டர் சம்பந்தமா இருந்துச்சு. சரிதானே? அப்போ ஒரு தடவை அதை நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. சரிதானே பிள்ளை? ரைட். இதுதான் இந்த செகண்டரி ஃபில்டர். செகண்டரி ஃபில்டரை பத்தி பாருங்க போட்டிருக்காங்க. கீழேயுள்ள ஊட்டும் பம்பியிலிருந்து வழங்கப்படும் எரிபொருள் வடியினூடாக துப்புரவாக்கி எரிபொருள் உட்பாய்ச்சி பம்பிக்கு வழங்கப்படுகிறது. பெரும்பாலான டீசல் எரிபொருள் வழங்கல் தொகுதியில் முதன்மை வடி, துணை வடி எனப்படும் இரு வடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எரிபொருள் வடியின் மூலம் எரிபொருளில் உள்ள கழிவுப் பொருட்கள் வைத்திருக்கப்பட்டு டீசல் துப்புரவாக்கப்படுகிறது. துப்புரவாக்கப்பட்ட டீசல் எரிபொருள் வெளியேற்று துளையிலிருந்து எரிபொருள் உட்பாய்ச்சி பம்பிக்கு குழாய்ப்பாதை வழியாக வழங்கப்படுகிறது. வடியினூடாக எரிபொருளை வடிக்கும் போது துணிக்கை கழிவுப் பொருட்களும் நீர் துணிக்கைகளும் எரிபொருளில் இருந்து நீக்கப்படுகின்றன. சரிதானே? தனு உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க முத. சரிதானே? ரைட். அப்ப இதுல என்ன நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா துணிக்கை கழிவுப் பொருட்கள் வடிகட்டும் தாளின் மூலம் அடிக்கப்படும். நீர் துணிக்கைகள் வந்து ஏற்றம் பெற்று பெரு துணிக்கைகளாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அடர்த்தி கூடும் பொழுது சரிதானே? அப்ப நீரினுடைய அடர்த்தி டீசலினுடைய அடர்த்தியை விட கூடவாக இருக்கும். அதன் காரணமாக முதலாவது சாம்பர்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நீர் வந்து அடர்த்தி கூடிய மெட்டீரியல்ங்கிறனால நீர் வந்து கீழே படிஞ்சிரும், மேல டீசல் போகும். அந்த போன டீசல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இரண்டாவது பகுதியில போயிட்டு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா டீசல்ல இருக்கக்கூடிய தூசுக்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா அகற்றப்படும். அப்ப இதுதான் அந்த ஃபில்டரிங் சிஸ்டம். அந்த ஃபில்டரிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டையுமே ஒன்றாக காட்டியிருக்கிறாங்க. அப்ப நடுவுல உள்ள பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல இருக்கக்கூடிய பகுதி வந்து நீர் வேறாக்கக்கூடிய பகுதி. இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து நீரை வேறாக்கக்கூடிய பகுதி. இது வந்து துணிக்கைகளை வேறாக்கக்கூடிய பகுதி. சரிதானே? ஆகவே இந்த செகண்டரி ஃபில்டர்ல இந்த ரெண்டு செட்டப்பும் இருக்கும். சரிதானே? நீரை வேறாக்கக்கூடிய பகுதியும் ஒன்றும் இருக்கும், அதே மாதிரி துணிக்கையை வேறாக்கக்கூடிய பகுதியும் இருக்கும். சரிதானே? இதை நாங்க சொல்லுவோம் மல்டி ஸ்டெப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? மல்டி ஸ்டெப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே. அப்ப இந்த வடிக்கு பிறகு யார் இருப்பாங்கன்னு சொன்னா இன்ஜெக்டர் பம்ப் இருப்பாங்க. என்ன பம்ப் இருப்பாங்க? இன்ஜெக்டர் பம்ப். உட்பாய்ச்சி பம்பி. இந்த உட்பாய்ச்சி பம்பி 2 வகையான உட்பாய்ச்சி பம்பிகள் பாவனையில் இருக்கிறது. எத்தனை வகையான உட்பாய்ச்சி பம்பிகள் பாவனையில் இருக்கிறது? 2 வகையான உட்பாய்ச்சி பம்பிகள் பாவனையில் இருக்கிறது. முதலாவது பம்பி என்னது அப்படின்னு சொன்னா இன்லைன் இன்ஜெக்ஷன் பம்ப். இன்லைன் இன்ஜெக்ஷன் பம்ப். சரிதானே? இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். இன்னொன்னு என்னது அப்படின்னு சொன்னா ரொட்டரி இன்ஜெக்ஷன் பம்ப். ரொட்டரி இன்ஜெக்ஷன் பம்ப். சரிதானே? இன்லைன் இன்ஜெக்ஷன் பம்புக்கு தமிழ் பெயர் வந்து உள்ளமை உட்பாய்ச்சி பம்பி. உள்ளமை உட்பாய்ச்சி பம்பி. ரொட்டரி இன்ஜெக்ஷன் பம்புக்கு சுழல் வகை உட்பாய்ச்சி பம்பி. இப்படி 2 வகையான உட்பாய்ச்சி பம்பிகள் இருக்கும். இந்த உட்பாய்ச்சி பம்பியினுடைய பிரதானமான நோக்கம் என்னது அப்படின்னு சொன்னா அதாவது உட்பாய்ச்சி பம்பியில இருந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா டீசல் இப்ப ரீசெண்டா வரக்கூடிய இன்ஜின்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் என்ஜின்ஸ்ல ஆக்கப்படுற ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னா டீசல் இஎஃப்ஐ சிஸ்டம். அப்ப என்பது எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜின். கொஞ்சம் இருக்கு எலக்ட்ரானிக் கொஞ்சம் லோட் வந்து
முன்ன காலத்துல மெக்கானிக்கல் சிஸ்டத்தை தான் பயன்படுத்தினார்கள். துல்லியத்தன்மை குறைவு, இந்த கிளியர்ல காரணம். இல்ல சார் எதுவுமே கிளியர் இல்ல. அதாவது தற்கால இன்ஜின்கள் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானிக் முறை பயன்படுத்துகிறார்கள். சரி, அப்ப இது டீசல்ல. அடுத்தது பார்ப்போம் பெட்ரோல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டத்தை பார்ப்போம். சரிதானே? அடுத்தது பார்க்க போறோம் நாங்க என்னதுன்னு சொன்னா பெட்ரோல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். பெட்ரோல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். அப்ப பெட்ரோல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரதானமான பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டாயம் ஒரு தாங்கி ஒன்று இருக்கும். இந்த தாங்கியில நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன இருக்கும், பஃபுல் பிளேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு ட்ரெயின் டேப் ஒன்று இருக்கும். அதே மாதிரி மேல ஒரு ஃபில கேப் ஒன்று இருக்கும். அது இல்லாம என்னது பெட்ரோலினுடைய மட்டத்தை அறிவதற்காக ஃபிளாப்டஸ் இருக்கும். சரிதானே? இதெல்லாமே இருக்கும். இது இல்லாம ஒரு ஸ்ட்ரெயினர் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு சல்லடை. ஒரு சல்லடையில இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பம்பி மூலமாக, ஒரு சல்லடையில இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பம்பி மூலமாக எரிபொருளை உறிஞ்சுவார்கள். இந்த பம்பி என்ன செய்யும் சொன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எரிபொருளை உறிஞ்சுவதற்காக, சரிதானே? புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எரிபொருளை உறிஞ்சுவதற்காக நாங்க என்ன செய்யறோம் சொன்னா அந்த பம்பியை பயன்படுத்துறோம். பம்பிக்கு பிறகு கட்டாயம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா செகண்டரி ஃபில்டர் இருக்கும். சரிதானே? என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா செகண்டரி ஃபில்டர் இருக்கும். இந்த செகண்டரி ஃபில்டர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சரிதானே, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும் சொன்னா அகற்றும். இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த அமைப்பை கொண்டு போய் அப்படியே நாங்க யாரோட இணைப்போம் அப்படின்னு சொன்னா கார்புரேட்டரோட இணைப்போம். என்னது கார்புரேட்டர்? தமிழ்ல கார்பன் சேர்க்கருவி. சரிதானே? தமிழ்ல இதனுடைய பேர் என்னது? கார்பன் சேர்க்கருவி. இந்த கார்பன் சேர்க்கருவியினுடைய பிரதானமான நோக்கம் என்னது அப்படின்னு சொன்னா எரிபொருளையும், அதாவது பெட்ரோல், சரிதானே, பெட்ரோலையும் அதே மாதிரி வளியையும், சரிதானே, வளியையும். அப்ப கார்பரேட்டர்ல வந்து இன்புட் வந்து ரெண்டு இருக்கும். ஒரு பக்கம் பெட்ரோல் வந்து இன்புட்டா இருக்கும், இன்னொரு பக்கம் வளி இன்புட்டா இருக்கும். இது ரெண்டையும் ஒன்று கலந்து, சரிதானே, என்ஜினுக்கு தேவைக்கேற்ப வளி எரிபொருள் கலவையாக ஏர் பிளஸ் ஃபியூல் மிக்சராக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இதை கலந்து என்ஜினுக்குள்ளே அனுப்புகின்ற தொழிற்பாட்டை தான் யாரு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கார்பரேட்டர் செய்யறாங்க. சரிதானே? இந்த கார்பரேட்டர் இந்த வேலையை தான் செய்யறாங்க. அப்ப தற்காலத்துல கார்பரேட்டர் கூட பாவனையிலிருந்து இல்லாம தான் போயிடுச்சு. தற்காலத்துல கார்பரேட்டர் கூட என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பாவனையிலிருந்து இல்லாமல் போய்விட்டது. கார்பரேட்டருக்கு பதிலாக கொஞ்சம் பிள்ளைகள் வரேன். சரி, ஓகே, சரிதானே? அப்ப தற்காலத்துல கார்பரேட்டருக்கு பதிலாக இங்கேயும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இஎஃப்ஐயை பயன்படுத்துறோம். எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனை பயன்படுத்துறோம். எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னது அப்படின்னு சொன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மொடியூல்ஸால கட்டுப்படுத்துறதுனால, சென்சஸ் பயன்படுத்துறதுனால மிகவும் துல்லியமாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பெட்ரோலை தேவையான நேரத்துல ஸ்ப்ரே பண்ணுது, இன்ஜெக்ட் பண்ணுது. அதன் காரணமாக பெட்ரோல் விரயம் ஏற்படுறதில்லை, எரிபொருள் வந்து அதிக வெப்பத்திற்குள்ளாகிறது இல்லை, சாரி, என்ஜின்ஸ் வந்து அதிக வெப்பத்திற்குள்ளாகிறது இல்லை, எரிபொருள் விரயம் வராதனால நமக்கு புகை ஏற்படுறதில்லை, குறைத்தகனங்கள் ஏற்படுறதில்லை, என்ஜின் உள்ளுக்கு ஓவர் ஹீட் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய அனுகூலங்கள் இந்த இஎஃப்ஐ சிஸ்டத்தில் இருக்கு. ஆகவே தற்காலத்தில் கார்பரேட்டரும் பயன்படுத்துறதில்லை பெரும்பாலும், அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜெக்ஷன் மெத்தடும் பயன்படுத்துறதில்லை. எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா டீசலுக்கும் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனை தான் பயன்படுத்துறாங்க, பெட்ரோலுக்கும் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனை தான் பயன்படுத்துறாங்க. சரிதானே? தற்காலத்துல. அப்ப அதற்கு முன்ன காலத்துல கார்பன் சேர்க்கருவியை பயன்படுத்தினார்கள். அப்ப ஒரு கார்பன் சேர்க்கருவியினுடைய வேலை என்னது அப்படின்னு சொன்னா பெட்ரோலையும் வளியையும் தேவைக்கேற்ப ஒன்று கலந்து என்ஜினுக்கு வழங்குதல். பெட்ரோலையும் வளியையும் தேவைக்கேற்ற ஒன்று கலந்து என்ஜினுக்கு வழங்குகின்ற செயல்முறையை தான் யாரு செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்பரேட்டர் செய்யறாங்க. அப்போ ஒரு சிம்பிள் கார்பரேட்டர் பார்த்தோம் சொன்னா ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நிமிஷம்.
சரிதானே? ரைட். இதுதான் ஒரு எளிய கார்பன் சேர்க்கருவி. சரிதானே? இதுதான் ஒரு எளிய கார்பன் சேர்க்கருவி. சரிதானே? எளிய கார்பரேட்டர். அப்போ இந்த ஒரு எளிய கார்பரேட்டரினுடைய படத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ரீசெண்டாக இப்போ கிட்டத்தில் படிச்சிருக்கிறோம். சரிதானே? அப்போ ஒரு எளிய கார்பரேட்டர் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. அப்போ ஒரு எளிய கார்பரேட்டரினுடைய படத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எளிய கார்பரேட்டரில் இந்த பகுதியை நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம்னு சொன்னால் மெயின் ஜெட், பிரதான குழாய். மெயின் ஜெட், பிரதான குழாய். இந்த பகுதியிலிருந்து தான் என்ன செய்யும் சொன்னா ஏர் வந்து கார்பரேட்டருக்கு கொண்டு வரப்படும். இந்த பகுதியிலிருந்து ஏர் ஃபில்டர்ல இருந்து சூழல்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து என்ன செய்யும் சொன்னா கார்பரேட்டருக்கு கொண்டு வரப்படும். சூழல்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து கார்பரேட்டருக்கு கொண்டு வரப்படும். இந்த பகுதியை நாங்க என்ன பேர் சொல்லுவோம் சொன்னா வெஞ்சுரி. என்ன சொல்லுவோம்? வெஞ்சுரி. தமிழ்ல நாங்க என்ன பேர் சொல்லுவோம் சொன்னா வெந்தூரி. தமிழ்ல இதனுடைய பெயர் வந்து வெந்தூரி. ஓகே தானே? அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் சொன்னா குறுக்கு வெட்டு பரப்பளவு குறைவதனால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வழி உள் வருகின்ற வேகம் அதிகரிக்குது. வேகம் அதிகரிக்கும் போது அமுக்கம் குறைவடைகிறது. இதை பத்தி நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், பெர்னூலியின் கோட்பாடு. சரிதானே? அப்ப அமுக்கம் குறைவடைகிறனால இந்த ஏரியாவினுடைய பெயர் வந்து மிக்சிங் ஜோன். இந்த ஏரியாவுக்கு பேர் என்னது? மிக்சிங் ஜோன். நீங்க இங்கிலீஷ்லயே எழுதலாம் பிள்ளைகள், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்ல. தமிழ்ல எழுதினா தான் மார்க்ஸ் அப்படின்லாம் இல்லை, இங்கிலீஷ்ல எழுதலாம். மிக்சிங் ஜோனுக்கு நாங்க தமிழ் பெயர் சொல்லுவோம் கலவை வளையம். என்ன பெயர் சொல்லுவோம்? கலவை வளையம். அப்ப இந்த கலவை வளையத்துல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வளிமண்டலம் அதிக வேகத்தோட நகர்வதால அமுக்கம் குறைந்து என்ன செய்யும் சொன்னா ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இந்த ஃப்ளோட் சேம்பர், இதுதான் ஃப்ளோட் சேம்பர், FLOAT, ஃப்ளோட் சேம்பர். சரிதானே? இந்த ஃப்ளோட் சேம்பர்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரோல் என்ன செய்யும் சொன்னா இது வழியா அப்படியே இங்க வந்து இங்க என்ன செய்யும் சொன்னா துளி துளியா தெளிச்சு கொண்டு போகப்படும். அப்ப இந்த இடத்துல மெயின் ஜெட்ல 2 வேல்வ்ஸ் வந்து இருக்கு. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த மேல ஒரு வேல்வ் இருக்கும். இந்த வேல்வுட்டு பேர் என்னது? கீழே உள்ள வேல்வுட்டு பேர் என்னது? மேல உள்ள வேல்வினுடைய பெயர் என்ன? கீழே உள்ளது ஃப்ளட்டர் வேல்வ்ஸ். ரைட், வெரி குட். மேல உள்ளது என்னது அப்படின்னு சொன்னா சாக் வேல். சரிதானே? சாக் வேல், CHOCK, சாக் வேல். கீழே உள்ளது த்ரொட்டல் வேல். இப்போ இந்த சாக் வேல் விட்டு வேலை என்னது அப்படின்னு சொன்னா சூழல்ல இருந்து உள் வருகின்ற வழியினுடைய வழிக்கான திறப்பை மேற்கொள்ளுதலும் வழியை அடைக்கின்ற வேலையும் செய்யும். த்ரொட்டல் வேல் யாரோட இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா த்ரொட்டல் வேல் யாரோட இணைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னா டிரைவரினுடைய எக்ஸலரேஷன் பெடலோட இணைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? அப்போ எக்ஸலரேஷன் பெடல் அழுத்தும் பொழுது இந்த த்ரொட்டல் வேல் என்ன செய்யும் சொன்னா திறக்கும். த்ரொட்டல் வேல் திறக்கும் போது அதிக வழி எரிபொருள் என்ன செய்யும் சொன்னா இது வழியாக பயணிச்சு என்ஜினுக்கு அதிக வழி எரிபொருள் என்ஜினுக்கு போறதுனால என்ஜினினுடைய ஸ்பீட் வந்து என்ன செய்யும் சொன்னா இன்க்ரீஸ் ஆகும். என்ஜினுடைய சுழற்சி வேகம் அதிகரிக்கும். சரிதானே? ரைட். அப்ப இதுல இந்த பகுதியை பார்த்தோம் சொன்னா சரிதானே இந்த சிவப்பு நிறத்துல நான் இப்ப கலர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பகுதி வட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கிற பகுதியினுடைய பெயர் வந்து ஃப்ளோட் சேம்பர். இந்த ஃப்ளோட் சேம்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு வெண்ட் ஒன்று இருக்கும், வழிக்கு திறந்து விடப்பட்ட ஒரு துளை. அந்த துளை எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாவுக்குள்ள சரிதானே அமுக்க சமநிலையை பேணுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அமுக்க சமநிலையை பேணுவதற்காக அந்த இடத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ரைட். அதே மாதிரி எரிபொருள் வந்து என்ஜினுக்கு உள் வரக்கூடிய பகுதி வந்து இதுதான். இது வழியா தான் என்ன செய்யும் எரிபொருள் வந்து என்ஜினுக்கு, அதாவது கார்பன் சேர்க்கருவிக்கு முதலாவது கொண்டு வரப்படும். இந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு ஒன்று இருக்கு. இந்த அமைப்புல இந்த மேல உள்ள பகுதியினுடைய பெயர் நீடில் வேல். என்ன வேல்? நீடில் வேல். இந்த நீடில் வேல்வுக்கு தமிழ் பெயர் வந்து ஊசி வாழ்வு. என்ன பெயர்? ஊசி வாழ்வு. நீடில் வேல்வுக்கு தமிழ் பெயர் வந்து ஊசி வாழ்வு. இந்த ஊசி வாழ்வை மேலும் கீழும் அசைவதற்காக பயன்படுத்துகின்ற இந்த பகுதியினுடைய பெயர் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்னு சொன்னா மிதவை. சரியா? அப்ப இந்த ஊசி வாழ்வும் மிதவையும் சேர்ந்து இந்த மிதவை என்ன செய்யும் சொன்னா பெட்ரோலை விட அடர்த்தி குறைந்த ஒரு பகுதி. அப்ப இது என்ன செய்யும் சொன்னா பெட்ரோல் வந்து உள்ளுக்கு நிறைய நிறைய இந்த மிதவை மேல் நோக்கி நகர்ந்து இந்த பெட்ரோல் உள்வர பாதையை அடைக்கும், திறக்கும். சரிதானே? இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒரு கார்பன் சேர் கருவியில, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கார்பன் சேர் கருவியில சரிதானே ஒரு கார்பன் சேர் கருவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா என்ன தத்துவம்? பெர்னூலியின் கோட்பாட்டு. சரிதானே? பெர்னூலியின் கோட்பாட்டின் அடிப்படையில தான் வேலை செய்கிறது. சரிதானே? அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சரிதானே
இந்த ஒரு நிமிஷம் இல்லை, கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் அதே பிரச்சனையா? இப்போ ஓகே சார். எல்லாத்துக்கும் அதே ஆ இப்போ ஓகே சார். முதல் லெக்காக இருந்துச்சு சார். முதல்ல கவனிச்சோ. ரைட். சில வேளை யாராச்சும் ஃபோனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, அதுதான் அந்த பிரச்சனை. சரி, ஓகே, சரிதானே? ரைட். ஸோ இதுதான் ஒரு ஒரு கார்பன் சேர்க்கருவியினுடைய அமைப்பு, கட்டமைப்பு. ஓகே, இந்த கார்பன் சேர்க்கருவியில் பார்த்தோம்னு சொன்னால் சரிதானே 5 சுற்றுக்கள் பயன்படுத்தப்படுகிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கேள்வி செய்வோம். அப்போ முதலாவது சுற்று நாங்கள் பெயர் சொல்லுவோம் மிதவை சுற்று. மிதவை சுற்று. இப்போ மிதவை சுற்றினுடைய நோக்கம் என்னது அப்படின்னு சொன்னால், இந்த மிதவை பகுதியில், இந்த நான் வட்டம் போட்டு காட்டுற மிதவை பகுதியில் எரிபொருள் விரயமாவதை தவிர்ப்பதற்காக மிதவை சுற்று பயன்படுத்தப்படுகிறது. மிதவை சுற்றுல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, பெட்ரோல் நிறையும் போது மிதவை மிதந்து போயிட்டு இந்த ஊசி வால்வு வந்து பெட்ரோல் வருகின்ற பாதையை அடைக்கும். கிளியர் தானே? பெட்ரோல் குறையும் பொழுது ஊசி வால்வு வந்து பெட்ரோல் வருகின்ற பாதையை திறக்கும். இதன் காரணமாக பெட்ரோலினுடைய மட்டத்தை பேணுவதற்காக இந்த மிதவை அறை வந்து உதவுகிறது. சரிதானே? ஃப்ளோட் சேம்பர். ரெண்டாவது சுற்றினுடைய பெயர் வந்து என்ன சுற்றுன்னு சொன்னா தொடக்கும் சுற்று. ஒரு வாகனத்தை தொடக்கும் போது என்ன நடக்குமோ அந்த சுற்றினுடைய பெயர் வந்து தொடக்கும் சுற்று. மூணாவது சுற்றினுடைய பெயர் வந்து மெதுவான இயக்க சுற்று. என்ன சுற்று? மெதுவான இயக்க சுற்று. மெதுவான இயக்க சுற்று அல்லது சோம்பி சுற்று. சோம்பி சுற்றுனா என்னது? மெதுவான இயக்க சுற்று அல்லது சோம்பி சுற்று அப்படின்னா என்னது? யாராவது சொல்லக்கூடியாக்கள்? மெதுவான இயக்க சுற்று அல்லது சோம்பி சுற்று அப்படின்னா என்னது? யாராவது சொல்லக்கூடியாக்கள்? சார் அந்த டிராஃபிக்ல எல்லாம் வெஹிக்கிள்ஸ் நிற்கும் போது என்ஜின் ரன்லேயே இருக்கிறப்ப வேலை செய்கிற சுற்று. ரைட், வெரி குட். அதாவது ஒரு டிராஃபிக்ல நிற்கும் போது என்ஜின் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனா என்ஜின்ல இருந்து நமக்கு பவர் கிடைக்காது. விளங்குச்சா? அல்லது நீங்க ஒரு வெஹிக்கிளை ஒன் பண்ணிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, கியர் பாக்ஸை நியூட்ரல்ல வச்சுட்டு நீங்க வெஹிக்கிளை ரன்னிங்லேயே வச்சிருக்கீங்க. அப்ப என்ஜின் சுத்தினாலும் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த என்ஜின்ல இருந்து வலுவை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை தான் நாங்க சோம்பி சுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான்காவது சுற்று வந்து சாதாரண இயக்க சுற்று. சாதாரண இயக்க சுற்று. சாதாரண இயக்க சுற்று. ஐந்தாவது சுற்றினுடைய பெயர் வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஆர்முடுக்கும் சுற்று. ஆர்முடுக்கும் சுற்று. இப்படி இந்த கார்பரேட்டர் வந்து 5 விதமாக தொழிற்படும். கார்பரேட்டர் எப்படி தொழிற்படும்னு சொன்னா 5 விதமாக கார்பரேட்டர் தொழிற்படும். ஓகே தானே? ரைட். கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ரைட். இப்ப நாங்க நேரடியாக கலவை விகிதங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்களேன் சார். கலவை விகிதங்கள். ரைட். அப்ப கலவை விகிதங்கள் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? முதலாவது தொடக்கும் சுற்றுக்கான கலவை விகிதம். தொடக்கும் சுற்று செய்யும் போது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு பெட்ரோல் என்ஜினை நாங்க தொடக்கும் பொழுது என்ஜின் வந்து கோல்டா இருக்கும். சொல்றது விளங்குதா? என்ஜின் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னு சொன்னா கோல்டா இருக்கும். இப்போ கோல்டா இருக்கும்போது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தகனத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா அதிக எரிபொருளை நாங்க அந்த இடத்துல வழங்க வேண்டிய தேவை இருக்கும். அதிக எரிபொருளை அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வழங்க வேண்டிய தேவை இருக்கும். இதுக்காக தொடக்கும் சுற்றுல சரிதானே ரிச் மிக்சஸை பயன்படுத்துவோம். சரிதானே? ரிச் மிக்சஸை பயன்படுத்துவோம். ஓகே. ஆகவே அந்த சந்தர்ப்பத்துல சரிதானே உங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வள்ளி எரிபொருள் கலவை விகிதம் வந்து 7:1. ரிச் மிக்சர் வந்து 7:1. ஓகே, 7:1. அப்ப தொடக்கும் சந்தர்ப்பத்துல கலவை விகிதம் 7:1 ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதை எங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஏற்கனவே கிட்டத்துல தான் நான் நோட் கொடுத்துருக்கேன், அதனால பிரச்சனை வராது. சரிதானே? தொடக்கும் சுற்றுல 7:1 என்பது கலவை விகிதம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சோம்பி சுற்று. ரெண்டாவது சுற்று என்னது? சோம்பி சுற்று. இந்த சோம்பி சுற்றின் போது சரிதானே கலவை விகிதம் வந்து 11:1 ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 11 மடங்கு வலியும் ஒரு பங்கு என்னவோ இருக்கும் அப்படின்னு சொன்னா எரிபொருளும் இருக்கும். 11 பங்கு வலியும் 1 பங்கு எரிபொருளும் இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரண இயக்க சுற்று. இந்த சாதாரண இயக்க சுற்றுல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா 15:1 என்ற கலவை விகிதத்துல வாகனம்
தொழிற்படுத்தப்படும் அல்லது 14.5க்கு 1. சரிதானே? ரைட். அது சாதாரண இயக்க சுற்று. கடைசியா ஒரு வாகனத்தை ஆர் முடுக்க செய்யும் போது 9க்கு 1 என்ற கலவை விகிதத்துல வாகனம் வேலை செய்யும். சரிதானே? அப்போ 9 பங்கு வலி, 1 பங்கு எரிபொருளாக இருக்கும். சரிதானே? ரைட். ஆகவே இதனுடைய சம்மரியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்டிங் சர்க்கியூட்ல 7க்கு 1. சரிதானே? ஐட்லிங் சர்க்கியூட்ல 11க்கு 1. அதே மாதிரி நார்மல் ரன்னிங் சர்க்கியூட்ல 15க்கு 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸலரேஷன் சர்க்கியூட்ல 9க்கு 1. சரிதானே? 9க்கு 1. இதுதான் இந்த கலவை விகிதம். இப்ப கிளியரா விளங்குச்சா? கலவை விகிதம் கிளியரா? எஸ் சார். ரைட். ஓகே. அப்ப இப்ப கேள்விக்கு போவோம். சரிதானே? இப்பதான் நாங்க கேள்விக்கு போக போறோம். ஆகவே இதுல இருக்கக்கூடிய முழுமையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட். அருகில் காணப்படுகின்ற துணைப்பாகம் எது அப்படிங்கிறது தான். சரிதானே? எதற்குரியதுங்கிறது தான் வந்திருக்கணும். சரியா? எதற்குரியது இன்ஜினுக்கு தேவையான அருகில் வலி உள்ள எரிபொருள் கலவையை துணைப்பாகம் தரக்கூடிய எதற்குரியது? நம்ம ஒரு துணைப்பாகம் சார். என்ன பிள்ளை? இன்ஜினுக்கு தேவையான வலி எரிபொருள் கலவையை ஒன்று சேர்க்கின்ற ஒரு பாகம் சார். ரைட். இப்ப அது ஓகே. இது என்ன பாகம்னு கேட்கல. இந்த பாகத்தினுடைய பெயரும் கேட்கல. சரிதானே? இப்ப கேள்வியை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அருகில் காணப்படுகின்ற துணைப்பாகம் எந்த தொகுதிக்கு உரியது? எரிபொருள் வழங்கல் தொகுதிக்கு உரியது. விட வந்து எரிபொருள் வழங்கல் தொகுதி அல்லது பெட்ரோல் எரிபொருள் வழங்கல் தொகுதிக்கு உரியது. இதுதான் விட. கிளியர் தானே? அப்ப நீங்க சொன்ன விடையும் நான் சொன்ன விடையும் வித்தியாசப்படுது தானே? ஓகே. ரைட். அப்ப 1 தொடக்கம் 6 வரையான பகுதிகளை பெயரிடுக. அப்ப 1 என்னது? இந்த 1 என்னது? இந்த 1 ரைட். 1 வந்து தடுக்கி வால்வு, சாக் வால்வ். தடுக்கி வால்வுக்கு ஆங்கிலத்துல சாக் வால்வ். 2 வந்து என்னது அப்படின்னு சொன்னா பிரதான குழாய், மெயின் ஜெட் பிரதான குழாய். 3 என்னது? 3 என்னது? ஃப்ளோட்டர், மிதவை. ரைட். 4 என்னது? 4 இந்த இடத்துல தான் எரிபொருள் உள்ளுக்கு வருது. ரைட். ஊசி வால்வு, நீடில் வேல். 4 என்னதுன்னு சொன்னா நீடில் வேல், ஊசி வால்வு. கிளியர் தானே? ரைட். அப்ப எல்லாம் கிளியரானு பாருங்க. 1வது தடுக்கி வால்வு, 2வது மெயின் ஜெட், 3வது மிதவை, 4வது ஊசி வால்வு. தமிழ்ல நாங்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா நீடில் வேல். 5வது என்னது? இந்த 5வது பகுதி என்னது? யாராவது? என்ன தம்பி விளங்கல? வெரி குட். சோம்பித்துறை அல்லது சோம்பி திருகாணி, ரெண்டையும் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல. சோம்பித்துறை அல்லது சோம்பி திருகாணி அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? 6வது என்னது? 6வது ரைட். வெரி குட். த்ராட்டல் வேல். சரிதானே? இந்த த்ராட்டல் வேல் வந்து எங்க இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, சரிதானே, வாகனத்தினுடைய சாரதியினுடைய சரிதானே 6 முடுக்கி மிதிப்படியுடன் இந்த த்ராட்டல் வேல்வை நாங்க இணைச்சிருப்போம். ஓகே தானே? ரைட். அப்ப 1வதினுடைய வேலை, அதாவது தடுக்கி வால்வினுடைய வேலை, கார்பன் சேர் கருவிக்கு உட்புகும் வளியினுடைய அளவை கட்டுப்படுத்தல் அல்லது வளியை திறந்து மூடல். இதுதான் 1வதினுடைய தொழில். 2வதினுடைய தொழில் மெயின் ஜெட். இந்த மெயின் ஜெட்ல தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வெந்தூரி போன்ற அமைப்பு இருக்கும். அந்த வெந்தூரி போன்ற அமைப்பு இருக்கிறதுனால சரிதானே வளியினுடைய வேகத்தை கூட்டி அமுக்கத்தை குறைப்பதால் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அமுக்க வேறுபாட்டை ஏற்படுத்தி கலவையை உருவாக்குதல். இதுதான் அந்த மெயின் ஜெட் விட்டு வேலை. அந்த மெயின் ஜெட்ல மிக்சிங் ஜோன் விட்டு வேலை தான் பிரதானமானது. என்னது? அந்த இடத்துல தான் கலவை உருவாக்கப்படும். ஓகே ரைட். அப்போ உண்மையா அதை நாங்கள் மெயின் ஜெட்னு எழுதாம மிக்சிங் ஜோன் எழுதினா கூட ஓகே. ஏன்னா இந்த இடத்த தானே மென்ஷன் பண்றாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்றதுனால இதை நாங்கள் மெயின் ஜெட்னு எழுதாம மிக்சிங் ஜோன்னு எழுதினா கூட ஓகே. என்னது? மிக்சிங் ஜோன். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. சரிதானே? 3வதினுடைய தொழில். 3வது தொழில் என்னது? மிதவையினுடைய தொழில் என்ன?
மிதவையினுடைய தொழில் என்னது? அதாவது கார்பன் கருவியில எரிபொருள் மட்டம் உயரும் போது மிதவை வந்து தானாக மேலே மிதந்து வந்து ஊசி வாழ்வினை அடைக்கின்ற செயல்பாடை மேற்கொள்ளும். அப்போ ஊசி வாழ்வூட்டு தொழில் என்னது? எரிபொருள் உட்புகும் பாதையை அடைத்தலும் திறத்தலும். சரிதானே? எரிபொருள் உட்புகும் பாதையை அடைத்தலும் திறத்தலும் தான் ஊசி வாழ்வூட்டு வேலை. அந்த ஊசி வாழ்வையே இயக்குகின்ற வேலை தான் மிதவையினுடைய வேலை. அந்த ஊசி வாழ்வையே இயக்குகின்ற வேலை தான் மிதவையினுடைய வேலை. சரிதானே? அப்ப 5 வந்து என்னது அப்படின்னு சொன்னா சோம்பித்துறை அல்லது சோம்பி திருகாணி. இதுதான் வாகனம் வந்து சோம்பி நிலையில் இருக்கும்போது எரிபொருளை வந்து என்ஜினுக்கு வழங்குகின்ற பகுதி. சரிதானே? 6வது வந்து த்ரொட்டல் வேல். இந்த த்ரொட்டல் வேல் வந்து சாரதியினுடைய ஆர்முடுக்கி மிதிப்படியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஆர்முடுக்கி மிதிப்படியை திறக்கும் பொழுது அல்லது அழுத்தும் பொழுது இந்த நெறிவாழ்வு தானாகவே திறந்து அதிகமான எரிபொருள் வழிக்கலவை என்ஜினுக்குள் வழங்குவதால் என்ஜினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தும். சரிதானே? என்ஜினுடைய சுழற்சி வேகத்தை கட்டுப்படுத்தும். ஓகே, ரைட். அப்ப இவ்வளவு தான். உங்களுக்கு ஸ்பீடா போறனோ தெரியல. ரைட். இப்பாகத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகளை குறிப்பிடுக. என்னென்ன பழுதுகள் ஏற்படலாம்? சார் நீடில் வேல்வ் வந்து அடைப்புக்குள்ளாகிறது சார். சரியா? ரைட். நீடில் வேல்வ்ல அடைப்பு ஏற்படுதல் அல்லது நீடில் வேல்வ் வந்து தேஞ்சு போயிடும். அப்போ நீடில் வேல்வ் தேஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் எரிபொருள் வந்து சும்மாவே கசிஞ்சு எரிபொருள் வந்து ஓவர்ஃப்ளோர் ஆகி வேஸ்ட்டாக போகும். இது ஒரு பிரச்சனை. சரிதானே? ரைட். வேற என்னது? மெயின் ஜெட்டில் பாருங்க நாசி வாய் இருக்கு. நாசி வாய்னா என்னது? நொசில். எந்த இடத்துல நொசில் இருக்கு? மெயின் ஜெட்ல நொசில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நொசில் இருக்கு. இந்த இடத்துல நொசில் இருக்கு. அந்த நொசில்ல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா டஸ்ட் வந்து அடைச்சிருச்சுன்னு சொன்னா ஒழுங்காக கலவை உருவாகாது. ஏன் ஒழுங்காக கலவை உருவாகாது? யாராவது சொல்லுங்க. ஏன் ஒழுங்காக கலவை அந்த இடத்துல உருவாகாது? நாசி வாயில டஸ்ட் அடைச்சா ஏன்? சொல்லுங்க சார். அங்கே வேக விகிதத்துல மாற்றம் ஒன்று ஏற்படும் சார். சரி. அப்போ சார் அந்த வேக விகிதம் மாற்றம் ஏற்படும் போது பெர்னூலியின் கோட்பாடு வந்து அந்த இடத்துல வேலை செய்யாம போகும் சார். இல்ல, அப்படி இல்ல. இந்த நாசி வாய் வழியா இருங்கம்மா வரேன். ரைட். கொஞ்சம் இருங்க. ஒரு ஒரு கொஞ்சம் இருங்க வரேன். ஓகே, ரைட். ஆகவே இந்த நாசி வாயில என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா டஸ்ட் அடைச்சிச்சுன்னு சொன்னா ஃப்ளோட் சேம்பர்ல இருக்கக்கூடிய எரிபொருள் வந்து கலவை வளையத்துக்கு போகாது. அப்ப போகாட்டியும் எரிபொருள் கலவை உருவாக்கப்படாது. விளங்குச்சா? ரைட். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனைகள். சரிதானே? ரைட். எத்தனை பேர்த்துக்கு இது விளங்குனுச்சு? எத்தனை பேர்த்துக்கு இந்த கேள்வி முழுவதுமா விளங்குனுச்சு? ரைட், வெரி குட். சரிதானே? ஆகவே சரிதானே? இதுல இந்த கேள்வி தேவையில்ல. நாளைக்கு என்ன செய்வோம்னு சொன்ன பிள்ளைகள் எஸ்எஃப்டி கேள்வி ஒன்று செய்வோம். சரிதானே? இப்போ நான் கொஞ்சம் சின்ன வேலை கொஞ்சம் இருக்கு, பபாவை பார்க்கணும். அப்போ அதனால நாளைக்கு எஸ்எஃப்டி கேள்வி ஒன்று செய்வோம். அந்த எஸ்எஃப்டியில் பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு ப்ரோட்டோடைப் புக் ஒன்று போட்டிருக்கேனா? 2026 பேட்சுக்கு ப்ரோட்டோடைப் புக் ஒன்று போட்டிருக்கேன். சரிதானே? அப்போ அந்த ப்ரோட்டோடைப் புக்கில் உள்ள கேள்வியில் எந்த கேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடித்து போடுறேன். அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய கேள்வி எதுன்னு சொன்னால், சரிதானே, ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் சேர்த்து தான் இந்த கிளாஸ் நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகளும் இந்த கேள்வி செஞ்சு தான் எடுக்கணும். சரிதானே? ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள் கவனிங்க. ஒரு நிமிஷம். 2000 பாஸ் பேப்பரில், எஸ்எஃப்டி பாஸ் பேப்பரில் 2015 வருஷம். சரிதானே? 2015 இந்த கேள்வி சரியா? ஓகே, 2015 நாங்கள் செஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். 2015 நாங்கள் கிளாஸ்லேயே செஞ்சிட்டோம், நல்ல பிரச்சனை இல்லை. 2016 ஒரு நிமிஷம். 2016 இல்லை, 2017 சரிதானே? 2017 பாருங்க, 10வது எஸ்ஏ கேள்வி. நாளைக்கு ஃபுல்லாக செஞ்சு வச்சுருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் கவனிங்க, வேலை வலு சக்தி நாங்கள் படிச்சிட்டோம். 10வது எஸ்ஏ கேள்வி
வேணா அந்த கேள்வியை இப்பயே ஸ்னிப் பண்ணி நான் குரூப்ல போட்டு விடுறேன். 10வது வரேன் வரேன் 10 ரைட். கவனிங்க பிள்ளைகள், 10வது எஸ்ஏ கேள்வி நான் குரூப்ல போட்டிருக்கேன். சரிதானே? அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு புரோட்டோடைப் பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன். சரிதானே? புரோட்டோடைப் பேப்பர் ஒன்று நான் குரூப்ல இப்போ போடுறேன். அந்த பேப்பர்ல எந்த கேள்வி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். சரிதானே? கொஞ்சம் இருங்க வரேன். புரோட்டோடைப் பேப்பரையும் நான் உங்களுக்கு உடனே போட்டு விட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸி. ரைட். ஓகே. நான் ப்ரோட்டோடைப் பேப்பர் இப்போ நான் குரூப்பில் போட்டு விட்றேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. அப்போ இப்போ போட்டிருக்க 2 கேள்வியையும் எல்லாம் செஞ்சு முடிங்க. செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்குள்ள கிளாஸ் ஜாயின் ஆகுங்க. அப்போ நாளைக்கு உங்களுக்கு அந்த செக்ஷனை எங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். அப்போ இன்னைக்குள்ள கிளாஸ் வந்து கிளியராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சவுண்ட் கிளியர் இல்லையா பிள்ளைகள்? ஆமா சார். இப்போ ஓகேவா? ரைட். ஆகவே மிச்சத்தை நாங்கள் நாளைக்குள்ள கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பை.